நீங்க அண்ணன் கமலாசன் வரலை, நான் இன்னும் ஒரு படி மேலே ஏறி இருப்பேன். இப்போ என் தம்பி விஜய் வந்து குறுக்க வரலைன்னா மொத்த ஆட்டமும் என் பக்கம் தான் இருந்தது. உங்களுக்கு இடம் இருக்குதுன்னா சுடுகாட்டில் கூட தான் இடம் இருக்கு அப்படின்னு நீங்க விமர்சிச்சதை இன்னைக்கு சோஷியல் மீடியாலலாம் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இப்படி பேசினாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னு. அவங்க தாய் நிலமா இருந்தா அவங்க தாயின் மாற இருக்கவங்க எப்படி ஒத்துப்பாங்க? அப்போ அதனால தான் நம்ம சொல்றோம், நீங்க வந்து வரக்கூடாது. நீங்க ஏதாவது நல்லது செய்யணும், நீங்க ஆலோசனை கொடுங்க, நாங்க செய்யறோம். நான் சந்திக்கும் போது ஐயாட்ட கேட்டேன், ஐயா நீங்க மகிழ்ச்சியா இருக்கல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். ஏன்னா இந்த ஆட்டம் ஆபத்தானது. அந்த அக்கறையில் தான் நான் சொன்னேன், இது வேணா உங்களுக்கு. ஏன் எங்கள் அண்ணன்ட்டே சொன்னேன், கமல் அண்ணன்ட்டே நான் வீட்டில் போய் சொன்னேன், என்னது இது அவர் நீங்கள் என்னை விட பெரியவர், ஆனால் இதில் நான் தான் உங்களை விட பெரியவன், இது வேணான்னா இந்த ஆட்டம் ஆபத்தானது. அவர் கேட்கல. மொத்த வரையும் எடுத்துகிட்டு போகிறது ஜிஎஸ்டின்னு அவங்க வரியை கொடுத்துட்டு எனக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல கொடு அப்படின்னு நாடகம் போடுறது இவங்க. இதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் மாநில உரிமை, மாநில சுயாட்சி. எங்கே இருக்குது சுயாட்சி? எங்கே இருக்குது சுயாட்சி? இப்போ என்னது பொதுமையாக இருக்கும், உங்களுக்கு இருக்கும்னா அப்போ என்னுடைய பேரன்பும் பெருந்தன்பும் என்னுடைய நாட்டுப்பற்றும் பைத்தியகாரத்தனமாக உங்களுக்கு தோணுது. அதான ஏமாளித்தனமாக தோணுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழர் தான். அவரை ஏன் நம்ம நாம் தமிழர் ஆதரிக்கமா இருக்குது? தமிழர்னா தமிழரா இருந்து ஆள்றாரா? தமிழ் செத்து போச்சு அதுக்காக துடிக்கிறாரா? தமிழர் உரிமைக்காக நிற்கிறாரா? எடப்பாடி தமிழர்களுக்காக இப்போ வாழல, அப்படி எடுத்துக்கலாமா? வாழ்ந்திருந்தா அவர் என்ன வாழ்ந்தாருன்னு சொல்லுங்க. அவர் ஏன் திராவிடம்னு கட்சி இருக்கு, திராவிடம் நான் திராவிட வாரிசுன்னு அவர் ஏன் சொல்லணும்? தமிழை எதுக்கு தம்பி திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலப்பரப்புல இத்தனை இனங்கள் வாழுதில்லை, எந்த இனம் தன்னை திராவிடம்னு சொல்லி? தென்னிந்தியாவில் கேரளாவில் திராவிடம்னு அமைப்பு இருக்கா? இல்லை ஆந்திராவில் இருக்கா? இந்த கன்னடர்கள் நாங்கள் திராவிடம். இதே சீதாராமையா நீ திராவிடம்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னது வேணா எடுத்தான்னு போட்டாங்க. இந்த திராவிட கட்சி, இந்த அதிமுக திமுக ஒரு ஒடுக்கப்பட்ட தமிழ் குடியில் ஒரு வண்ணாருக்கு, ஒரு குயவருக்கு, ஒரு நாவிதருக்கு, ஒரு பண்டாரத்துக்கு, ஒரு தச்சருக்கு சீட்டு கொடுத்துருக்கா? இப்போ ஆட்சி முடியும் போது திமுக சொல்லுது தமிழில் பேர் வைங்க பிள்ளைகளுக்கு. இப்போ தான் பேருக்கே வந்திருக்காங்க. இதெல்லாம் எங்களை ஒரு ஏமாற்றுறதா இல்லையா தம்பி? குமுதம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கண்ணதாசன். இன்று நாம் சந்திக்க வந்திருக்கக்கூடிய நபருக்கு அறிமுகமே தேவையில்லை என்று நினைக்கிறேன். நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அரசியல்வாதியுமான திரு சீமான் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா. எஸ் சார். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எல்லா கட்சியுமே வந்து தீவிரமாக போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவித்து இப்போ நம்ம தேர்தல் வாக்குறுதிகளையும் சொல்லியிருக்கோம். அதாவது நிறைய திட்டங்களை வந்து சொல்லி நம்மளுடைய இதுவரையும் நம்ம சொல்லிட்டு வந்தால் நிறைய திட்டங்களை வந்து அதில் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வந்து சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாத்தியம் இல்லாத ஒன்றை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? உலகம் எங்கும் நடக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே என்னென்னா ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். எது ஒன்றும் வந்து முடியாது அப்படிங்கிறது இல்லை, முடியுங்கிறதுலேருந்து தான் பிறக்குது. சாத்தியத்திலேருந்து எது ஒன்றும் பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. உலகத்தில் இருக்க எல்லா படைப்புகளையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் பேசுகிறத பதிவு செய்கிற இந்த கருவி இதெல்லாம் சாத்தியமானா இல்லை, தேவைப்படுச்சு கண்டுபிடிக்கிறோம். அதனால் தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறான். அப்போ அதை போய் பேசிட்டு கூட சும்மா சாத்தியம் இல்லை அப்படின்னு. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவன் எவனோ அவன் தான் புரட்சியாளன். அதுதான் இங்கே முக்கியம். அப்போ அதனால் வந்து கற்பனையில் எதையும் சொல்லலை, இங்கே நடக்குது, அதை இங்கே நம்ம நடத்துகிறோம். இந்த நாட்டில் இது இப்படி இருக்குது, அதை நம்ம இங்கே செயல்படுத்துகிறோம். இது சரியாக இல்லை, இது இப்படி இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்கிறோம், அது எப்படி சரியாக இருக்கும்னு சொல்கிறோம், அதை செயல்படுறோம். ஓகே சார். கல்வியே நீங்கள் வந்து உலகத்தரம் அங்கே எங்கே சொல்லி வரோம், அந்த தரத்துக்கு டெல்லியில் கெஜ்ரிவால் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறோம். பக்கத்தில் அந்த பெரியவர் பினராயி விஜயன் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம். உங்களுக்கு இப்போ அதை நம்ம கொடுக்க முடியும்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அதை தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறேன்னு நான் சொல்கிறேன், அது இல்லை. ஆஸ்திரேலியா எதுவுமே இல்லை, ஆடு மாடுன்னு தான் அவங்களுக்கு தெரியுது, அது பெரிய பார் பொருளாதாரத்தில் இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி பிரேசில் வந்து மாடு கரும்பு அந்த பொருளாதாரத்தில் இருக்குது. கியூபா வந்து வெறும் கரும்பு பொருளாதாரத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாடும் ஒரு இரு வளங்களை வைத்து செழிப்பாக வாடுது, தற்சார்பில் இருக்குது, தன்னிறைவு அடையுது, பொருளாதாரத்தில் மேம்படுது. இப்போ எல்லா வளங்களும் இருந்து நான் ஏன் இவ்வளவு வறுமையில் இருக்கேன், ஏழ்மையில் இருக்கேன், இலவசத்துக்கு ஏங்குறேன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக. அப்போ அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோம். இது வந்து கற்பனையில் இப்படி எழுதி வைக்கிறதுக்கு ஒரு கதையோ கட்டுரையோ காவியமோ இல்லை. ஓகே, இது நிகழ்கால உண்மை, அது அங்கங்கே நடக்குது, அதை நம்ம இங்கே செயல்படுத்துகிறோன்னு சொல்கிறோம். சார், பாலியல் குற்றவாளிகளுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படின்ற விஷயம், அப்புறம் பள்ளி கல்வி நேர குறைப்பு. இல்லை, பாலியல் அது எப்படின்னா எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் நிலைப்பாடு, எங்கள் கொள்கை உறுதிப்பாடு. ஆனால் இந்த குற்றத்துக்கு மரணம் தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்க முடியாதுங்கிறது உறுதியான நிலைப்பாடு. அதை நீங்கள் விளங்கணும். ஏன்னா அது இல்லைன்னா அது சரி வராது. ஒரு சமூகத்தை ஒழுக்கமாக நெறி சார்ந்த சமூகமாக செதுக்க முடியாது. ஏன்னா மரணம் ஒன்றுக்குத்தான் இந்த மானுட சமூகம் பயப்படும். அவங்க புரியுதா? அதனால அதுக்கு மன்னிப்பு கிடையாது. மற்ற எல்லா குற்றங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு. ஏன்னா தண்டனை என்பதே
வருந்தி திருந்தி மறுபடி வாழ வாய்ப்பு கொடுப்பது தான், அதுதான் தண்டனை. ஆனால் இதுக்கு வந்து மரண தண்டனைங்கிறது அது தண்டனை ஆகாது, அது முடிவாயிடும், முற்றாயிடுது. ஆனால் இதுக்கு இந்த மாதிரி குற்றத்துக்கு அது ஒரு புள்ளி வச்சு தான் ஆகணும், முற்று வச்சு தான் ஆகணும். அதுக்கு மரணம் தவிர வேறு தண்டனை இல்லைன்னு வரணும். இல்லைன்னா நீங்கள் இப்போ ஹாசினியே ஒரு வன்புணர்வு செஞ்சு ஒரு தங்கச்சியை கொண்டார், 90 நாள் திருப்பி வந்தார், அம்மாவே கொண்டார், திருப்பி நீதிமன்றம் அவரை விடுதலை செஞ்சிட்டது, இப்போ வெளியில் வந்து இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி வர வர முன்னுதாரணம் எப்படி ஆயிரும் சமூகத்தில்? இது வேணாலும் செய்யலாம், உரிய சான்றுகள் இல்லை நிரூபிக்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு சாதகமாக்கி விடுதலை வந்துடும். அப்போ நீதியே எதை கேட்குதுன்னா சான்று தான் கேட்குது. அப்போ எந்த தவறையும் செய்யலாம் சான்று இல்லாமல், யார் சான்றை வச்சுக்கிட்டு தவறு செய்வாங்க? அப்போ அதனால அது இதை தவிர வேறு தண்டனை இல்லை, அதை நிறைவேற்றி தான் தீரணும். அப்போ தான் அது சரியாக வரும். சார், இந்த விளாத்திக்குளம் சம்பவத்தில் தமிழக அரசு செய்ய தவறியது என்ன? ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் இது வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச் செயல்கள் வந்து நடக்கிறது தொடர்கதையாக இருக்குது. இதுக்கு நாம் தமிழர் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கு? அதான் சொல்லணும். முதல்ல இந்த குற்றங்களினுடைய பிறப்பிடம் எதுன்னு பார்க்கணும். கல்வியிலே ஒழுக்கத்தை அறநெறியை கற்பிக்காத கல்வியாக ஆயிடுச்சு. இது கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுது? முன்னாடிலாம் நீதி போதனைன்னு இருக்கும், ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கல்வி முறையே அறம் சார்ந்த கல்வி முறையாக இல்லை, வர்த்தகம் சார்ந்த கல்வி முறையாக போயிட்டு. அப்போ அந்த தொடக்க நிலையிலே அந்த பிஞ்சு நெஞ்சுகளுக்குள்ளேயே நன்னறி, ஒழுக்கம், நன்னடத்தை இதெல்லாம் கற்பிக்கப்படணும். அப்படிலாம் இல்லாமல் போயிட்டு அப்புறம் எல்லா இடங்களையும் திறவப்போதே ஒன்றும் நீர் திறவப்போதையாக இருக்குது, சாராயம் இது மாதிரி இருக்குது, இல்லைன்னா கஞ்சா, அவின், கொக்கைன்னு இந்த மாதிரி திடப்போதையாக இருக்குது. இது நாடங்களும் நிறைந்த ஒரு போதையை கலாச்சாரமாக மாற்றிட்டு அப்புறம் பெண்ணுக்கு பாதுகாப்பு சட்டம், அதில் ஒழுங்கு, அதில் கொலை தடுப்பு, அதெல்லாம் வந்து வேடிக்கையான ஒன்றாக மாறி இருக்குது. இதை நிறுத்தணும். இதை நிறுத்தினா தான் நீங்கள் எல்லா குற்றவாளியும் எடுத்து பாருங்கள், 90-95 விழுக்காடு அந்த குற்றத்தின் பின்னணி வந்து மதுவாக தான் இருக்கும், போதையாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலில் விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு உயர் காவல் படை, உளவுப்படை எல்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் நம்ம பிள்ளைகள் இன்னும் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறாங்கன்னா இது மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சமூகம்தானா, ஒரு அறிவு சமூகம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு சமூகம்தானாங்கிற ஐயம் வந்துடுது. அதில் 6 வயசு பிள்ளையும் துன்புறுத்தப்படுறா, 60 வயசு அம்மாவும் துன்புறுத்தப்படுறா, 17 வயசு இளம் பெண்களும் இது பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வந்து வீட்டை விட்டு பெண்கள் வெளியில் போக முடியுமாங்கிற நிறைய பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கே நடுச்சாலையில் வச்சு வெட்டி கொள்றதெல்லாம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது வெளியில் போனால் நம்ம உயிரோட வீட்டுக்கு வருவோமாங்கிற நிலைமையில் இருக்குது. இதுக்கு வந்து ஒன்று தான் இருக்குது. இதுக்கு நமக்கு வந்து நாங்கள் வரும்போது என்னென்னா குற்ற தடுப்பு காவல் படை உருவாக்குவேன் அவங்களுக்கு சொல்லி, நடந்ததுக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே தடுத்து. ஆமாம், அது இப்போ ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ்னு அது முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த மாட்டி இல்லை, முன்னாடியே ஒரு காவலர்களை எடுப்பேன். நீங்கள் ஒரு காவலர்னே நீங்கள் கண்டுக்கிற முடியாது, ஏன்னா உடல் தகுதி வைக்க மாட்டேன். ஒரு ஒல்லியாக இருப்பார், ஒரு உயரம் குறைவாக இருப்பார், சீருடை இல்லாமல் இருப்பார். அப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடங்கள்ல அவங்களும் நடமாடி கொண்டிருப்பாங்க, அவங்க காவலர்கள்னே உங்களுக்கு தெரியாது. அப்புறமா நடவடிக்கை எடுத்த பிறகு தான் போய் ஒரு காவலர் இருக்குன்னு தெரியும். அது வச்சுக்கிடுவேன். 2வது நாடையே வந்து ஒரு கண்காணிப்பு கருவி மூலம் நிறைச்சிருவேன். மொத்தமாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த சிசிடிவிங்கிற அந்த கருவி இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் நான் வரமாட்டேன், வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா என் பார்வையிலேருந்து இங்கே தப்பிக்கவே முடியாது. அதை கொடுத்துருக்கேன், நீங்கள் வரவில்லை, அந்த காட்சிப்படுத்தியும் போடுவேன். கண்டிப்பாக அதை நீங்கள் தப்பிக்கவே முடியாது, நீங்கள் எந்த வழியும் தப்பிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி குற்றங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சு கடும் தண்டனையை கொடுத்து முடிச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி கொண்டாருன்னு தெரிஞ்சால் இப்போ நீங்கள் இந்த உடலை வைங்க, கொஞ்சம் நேரம் வாங்காதீங்கன்னு அவரை கொன்று புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுங்கம்மே. இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா ஒரு சமூகத்தை வந்து செதுக்க முடியாது, சரி செய்ய முடியாது. நீங்கள் இல்லைன்னா வந்து என்ன வேணாலும் செய்யலாம், 90 நாள் தான், 6 மாதம் தான், வெளியில் வந்துடலாம் அப்படின்னா அந்த குற்றம் எங்கே நிறுத்தப்படும், எங்கே தடுக்கப்படும்? அந்த அச்சம் இல்லாமல் எப்படி? நீங்கள் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எடுத்துக்கிறீங்க, ஓடி போய் வெற்றி கோட்டத்தோடுன்னு தானே சொல்லணும். இந்த கோட்டுக்குள்ளே ஓடுன்னு ஏன் சொல்கிறீங்க? புரியுது சார். ஓடுனா இவனை இடிப்பான், இவனும் முந்த மாட்டான், அவனும் முந்த மாட்டான், ஒரு சீருக்கு வராது. அப்போ 2 கோட்டுக்குள்ளே ஓடி வைத்தோடு, நீ இது ஓங்கோடு, இதுக்குள்ளே வைத்தோடு. இந்த கோடு வேணும், ஓடுறதுக்கே நான் அப்போ நாட்டுக்கு வேணுமில்ல. அப்போ அந்த கோடு இருந்தால் தான் அந்த சமூகம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் இங்கே சரியாக வராது. அப்போ அதை தான் நாங்கள் கடைப்பிடிப்போங்கிறேன். நான் ஒரு தடவை வந்துடுறேன், இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமான்னு ஒரு தடவை பாருங்களேன், நடந்துருச்சுன்னா பாருங்க, அதோட முற்று பண்ணணும். அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும், பிள்ளைகளை தொட்டானா தூக்கிடுவா அப்படின்னு இருந்தால் தான். இல்லைன்னா இங்கே வந்து ஒரு கொலை பண்ணால் கூட 90 நாள் 6 மாதத்தில் திருப்பி வெளியில் வர்றது, மறுபடியும் கொலை பண்ணுறது, மறுபடியும் வெளியில் வர்றது,
அது சரியான போக்கு இல்லை. சரிங்க சார். சார் எப்பவுமே கன்னியாகுமரியிலேருந்து தேர்தல் பிரச்சார பயணத்தை அப்படி கீழே இருந்து அப்படி மேலே வருவீங்க. இந்த முறை வந்து வர மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு திருத்தணியிலேருந்து தமிழ் கடவுளான முருகனுடைய கோவில்ல இருந்தே தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. என்ன முடிவு சார் இது? என்ன காரணம் இது? இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து தொடங்குறது அப்படி இருக்காது, முதல் தொகுதிங்கனால. ஓகே. இல்லை அப்படி இல்லை. நம்ம முதல்ல கொஞ்ச நாள் இந்த சென்னையை சுற்றி கொஞ்சம் தயாரிப்புகள் நிறைய இங்கே வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஓகே. இப்போ பக்கத்தில் இருந்து தொடங்கி எப்படி செய்வோம்னு திருச்செந்தூர் போய் வணங்கிட்டு திருப்பி வரணும். எல்லாம் நம்ம ஆள் தானே, ஒரே ஆள் தானே. சரி, இங்கேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இங்கே போயிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு நாள் ஆயிரும். சரி, அவர் தானே இங்கே இருக்காரு, இங்கேயே பேசிட்டு சொல்லிட்டு அப்படி ஒரு அவர் கொடுத்த வேலையை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அவர் தான் வந்தார், என் நாடு என் மக்கள் எனக்கென்று ஒரு கூட்டம் வந்தார். அப்போ அதுக்காக தானே பேரன் போராடுறேன். சரி நீ வா கொஞ்சம் துணைக்குன்னு கூப்பிட்றதுக்கு தான் இங்கே போகிறது, வேற ஒன்று. சரிங்க, திருத்தணிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சூப்பர் சார். சார் அதே போல் ரஜினி குறித்து திரு ஆதவ் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது பெரிய பேசு பொருளாக இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு தேவையற்ற விமர்சனமாக தான் பார்க்குறேன். இப்போ அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதே துணிஞ்சு எதிர்த்து குரல் கொடுத்தவர் தான். பயப்படுறாருன்னு நான் சொல்கிறத நான் ஏற்கலை. அவர் பயப்படுற ஆள் இல்லை அவர். இப்போ அது வந்து அவர் இனிமேல் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு துணிஞ்சு அவங்க எதிர்த்து தான் குரல் கொடுத்தாரு. அதில் எனக்கு தெரிஞ்ச அந்த கொரோனா நேரத்தில் அந்த சிக்கலில் அவருக்கு உடல்நிலை வேறு நலிவுற்று இருந்ததில்லை. ஐயாவுக்கு அறுவை சிகிச்சை பண்ணதுனால இப்போ இந்த கொரோனா நேரத்தில் வந்து அது பாதுகாப்பான சூழலாக இல்லை. இப்போ இதில் போய் நம்ம இந்த வேலையை செய்ய வேணான்னு நினச்சி அவர் விலகி இருக்கலாம். அதுதான் அது நியாயமாக இருக்கும். அது உண்மையான காரணம் அதுவாக தான் இருக்கும். ஓகே. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சுற ஆள் இல்லை. எளிதாக அந்த இடத்துக்கு வந்தவன்னா பயப்படுவான். ஒருத்தன் எளிதாக அந்த இடத்துக்கு வந்தேன்னா அவர் ரொம்ப கீழ்நிலையிலேருந்து எந்த பின்புலம் இல்லாமல் தன்னுடைய அசாத்திய ஆற்றலாலும் கடுமையான உழைப்பாலையும் அந்த இடத்துக்கு வந்தவர். அதனால் அவர் அச்சப்படுவார்னு நான் நினைக்கல. ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு இடம் இருக்குதுன்னா சுடுகாட்டில் கூட தான் இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் விமர்சித்ததை இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலலாம் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இப்படி பேசினாரு, இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. என்றைக்காவது நான் அப்படி பேசுனது தவறு தான், இல்லை இது சரிதான்? நீங்கள் வந்து ஒரு பன்னெடுங்காலமாக வந்து இது இப்போ இந்த ஆட்சி அதிகாரங்களை பிறரிடத்தில் கொடுத்துட்டு எங்கள் மொழி சிதைந்து அழிந்து என்னுடைய இன உணர்வு மாணவனெல்லாம் கெட்டு போய் என்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு என் நிலம் எல்லாம் பறிபோய் இப்போ என் நிலத்தை நான் ஆண்டு நீங்கள்லாம் மற்றவர்கள் வாழ்வது என்பது என் உரிமை. என் நிலத்தை வேற ஒருவர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. அப்போ இங்கே வந்து அவர் எப்படி பார்த்தாலும் அவர் மராட்டியர், அவர் இன்னொரு தாய் நிலத்தின் மகன். அப்போ அவர் வந்து என் நிலத்தை ஆளும்போது ஏற்கனவே மராட்டிய மன்னர்கள் வந்தாங்க, படையெடுத்தாங்க, எங்களை ஆண்டாங்க, நாயக்கர் மன்னர்கள் வந்தாங்க, ஆண்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, எங்கள் முன்னோர்கள் உலகம் பூரா ஆண்டவன் அவன் கொடியேற்றிட்டு வந்துட்டான், எங்களை குடியேற்றலை. மற்ற மன்னர்கள் எங்களை ஆள வந்தவர்கள் கொடியேற்றிட்டு அவங்க இனத்தை கொடியேற்றிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வரும்போது என் மொழி அழிவதையோ வீழ்வதையோ என் வரலாறு மறைக்கப்படுவதிலையோ சிதைக்கப்படுவதிலையோ உங்களுக்கு வருத்தம் இருக்காது. என் மலை வெட்டி சிதைக்கப்படுவதில்லை, என் கடல் நஞ்சாவதில்லை, என் நீர் நஞ்சாவதில்லை, என் காற்று மாசுபடுவதில்லை, என் நீர் உறிஞ்சி விற்கப்படுவதில்லை, என் ஆறு வந்து மணல் அள்ளி வளக்கொள்ளை போவதில்லை நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. என்னை பிறகு ஆட்சியாளர்களே அனுமதிச்சு தானே வெட்டுறாங்க. அப்போனா தெரியுதுல அவங்க தாய் நிலமாக இருந்தால் அவங்க தாயின் மாற இருக்கவங்க எப்படி ஒத்துப்பாங்க? அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து வரக்கூடாது. நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும், நீங்கள் ஆலோசனை கொடுங்க, நாங்கள் செய்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் மாநிலங்கள் எதுக்கு பிரிச்சிங்க? மொழி வாரியா? அந்தந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணை ஆளும்போது தான் அந்த மாநில உரிமைகளே முதன்மையான உரிமை. அவன் ஆளும்போது அவனுடைய மொழி, அவனுடைய கலை, அவனுடைய இலக்கியம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வரலாறு, அவனுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாம் பாதுகாக்கப்படும். அங்கே இருக்கிற பெண்களுக்கு முன்னும் வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு, அங்கே இருக்கிற தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் பாதுகாக்கப்படும். அப்போ என் தாய் நிலத்தை, என் தாயை எத்தனை பேர் வேணாலும் அம்மானு கூப்பிடலாம். ஆனால் பெற்ற தாயை என்ன அளவுக்கு பேரன் கொண்டு நேசிக்க முடியாது, அப்படி என் தாய் நிலத்தை என்ன அளவுக்கு பேரன் கொண்டு யார் காதலிக்க முடியும்? அதனால தான் சொல்கிறது, அதனால நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிலம் சாராதன்ட்டு நாடு இருக்குது, உங்களுக்கு என் இனம் சாராத நாடு இருக்குது. அதனால நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா பற்றியில பேச வராது, எழுத வராது, அதிகாரத்தில் இருக்காது, ஆட்சி மொழியாக இருக்காது, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, எங்கேயுமே மொழி இல்லைன்னா அந்த இனம் எங்கே இருக்கும்? அப்போ நாங்கள் ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள்னு, ஆனால் நாங்கள் தமிழர்கள். அப்போ சிதைந்து அழிந்து போன ஒரு இனத்தை மறுபடி மீட்டுருவாக்கம் செய்யணும்னா அப்போ தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும், அப்படின்னா தமிழன் ஆட்சி வரணும். அது தமிழர் ஆட்சியாக வரணும். தமிழ் ஆட்சியில் வந்து அது தமிழனா பிறக்கணும்லாம் தமிழன் இல்லை,
தமிழுக்கும் தமிழருக்கும் எவன் வாழ்றானோ இறுதி வர அவன் தான் தமிழன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. அதனால தமிழன்ல இனத்தை காட்டி கொடுத்து இது பண்ண துரோகிகள் இருக்கான்ல, அதனால அதை சொல்ல முடியாது. அதனால தான் நான் அப்படி சொல்லி நீங்கள் வலுவாக எடுத்து நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னனே ஒழிய, அவர் நீங்கள் நடிக்கிறதுல என்ன இன்னும் ஒரு 20-50 வருஷம் கூட ஐயா நடிக்கட்டும், அதிலே சொல்லியிருப்பேன். அரசியலை விடுங்க, நாங்கள் கீழே அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் பிணக்குவியலுக்கு இருந்து பிரசவமாகி வந்திருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு திரைக்கவர்ச்சி வந்ததுன்னா அதை இடிக்கும். இப்போ பார்த்தீங்க, இப்போ நீங்கள் அண்ணன் கமலாசன் வரலை, நான் இன்னும் ஒரு படி மேலே ஏறி இருப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என் தம்பி விஜய் வந்து குறுக்க வரலைன்னா மொத்த ஆட்டமும் என் பக்கம் தான் இருந்திருக்கும். அப்போ இது என்ன நினைக்கிறேன், இப்போ எப்படி பண்ணுறது? ஒவ்வொரு காலம் எடுத்து வைக்கும்போதும் ஒருத்தர் வரும்போது நாங்கள் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் எல்லா வலுவையும் ஊண்டி எழும்போது ஒருத்தர் வந்து அழுத்திக்கிட்டே இருந்தால் எப்படி? ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்களுக்கென்று எதுவுமே இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாநில உரிமை பேசினவன் மாநில உரிமையை பறித்தவன், மாநில உரிமையை பறித்தவன் பறி கொடுத்தவன், 2 பேரும் தான் மறுபடியும் ஒன்றா கூடி தேர்தலை சந்திக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ இது கல்வி மாநில உரிமையிலேருந்து பொது அந்த இந்திய உரிமைக்கு எங்கே போச்சு? எடுத்துகிட்டு போனது யார்? காங்கிரஸ். கொடுத்தது யார்? இவங்க. கச்சத்தீவு உரிமையை பறித்து கொடுத்தது யார்? இவங்க. கொடுக்கும்போது இருந்தது யார்? இவங்க. காவிரி நதி உரிமையை இழக்க வச்சது யார்? காங்கிரஸ். இழந்தபோது இருந்தது யார்? இவங்க. அப்போ பறித்தவனும் பறி கொடுத்தவனும் கூட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் அதை செய்வோம் இதெல்லாம் சகிக்க முடியுதா? சொல்லுங்க, நீங்கள் தெரிவிக்க முடியுதா? மொத்த வரையும் எடுத்துகிட்டு போகிறது ஜிஎஸ்டின்னு அவங்க. வரியை கொடுத்துட்டு எனக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல கொடு அப்படின்னு நாடகம் போடுறது இவங்க. இப்போ இதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் மாநில உரிமை, மாநில சுயாட்சி. எங்கே இருக்குது சுயாட்சி? எங்கே இருக்குது சுயாட்சி? சொல்லுங்க. புரியுது சார். அப்போ அது வந்து ஏற்புடையதில்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு தேசிய இனத்தினுடைய இறையாண்மை கொண்ட ஒரு அரசை நிறுவுறதுக்கு, தன்னுரிமை பெற்ற ஒரு அரசை நிறுவுவதற்கு போராடுறோம். இப்போ கேரளாவில் வந்து என் கிராமம்னு சொல்லுது. எங்களை தவிர யாரும் சண்டை போடலையே, அரசே கண்டிக்கலையே. அங்கே இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுது? வெள்ள பையா என்ன அது யாருக்குள்ள வந்து சொல்கிறேன்னு, ஏன் நாங்கள் தான் போராடிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா எப்படி? கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் இப்போ எல்லை தாண்டி வரேன், எல்லை தாண்டினா கடல்கள் என்ன இல்லை இருக்குது? ஏன் நிலப்பரப்பு எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு என்னை கடல்கள் செத்து விழுன்னு அப்படின்னு ஒரு கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை கூட இந்த நாட்டு குடிகளுக்கு பெற்றுத்தர முடியல. சரி, இப்போ நான் வந்துட்டேன், நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், நீ தொடு பார்ப்போம். தொடை வருதுல தொடை, நான் கெஞ்சி வருது தொடை மீனானு தொடு பார்ப்போம். அப்போ நீங்கள் அவனுக்கு தெரியுங்க. இப்போ ஆந்திர காட்டுக்குள்ளே மரக்கட்டை வெட்ட வந்துட்டு சந்திரபாபு நாயுடு, இதே சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டாப்ல. அப்போ மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனித உயிருக்கு இல்லையாடா? திருட வந்தேன் வெட்ட வந்தேன்னா நீ சிறைப்படுத்தணும், நான் வழக்காடி வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போது நான் என்ன கேட்குறேன், வெட்ட வந்தாங்கிறத சுட்டு போட்டிங்களே ஏன் சந்திரபாபு நாயுடு? வெட்டி ஏற்றுற முதலாளி எங்கே இருந்தான்? நான் கூலிக்கு தானே வெட்ட வந்தேன். வெட்டி ஏற்றுற முதலாளி எந்த ஊர்? அவன் ஒவ்வொரு தானே, அவன் மேலே வழக்கே போடல, நீ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நீ என்ன உலகாண்ட ஒரு வள்ளலுக்கு வாரிசாக இருந்த ஒரு பான்மிக்க ஒரு பரம்பரை என்ன காட்டுற? திருட்டு பையன்னு நீ காட்டுற, திருட வந்தான்னு காட்டுற. அப்போ எப்படி? ஆனால் நீங்கள் இந்த நாட்டில் நிறைந்த அதிகாரத்தில் இருந்துக்கிருவீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க. என் மலையை வெட்டுவிய, மண்ணை வெட்டுவிய, பள்ளிக்கூடம் வச்சுக்கிறீங்க, கல்லூரி வச்சுக்கிறீங்க, மருத்துவமனை வச்சுக்கிறீங்க, எல்லாம் வச்சுக்கிறேன், வளங்கள்லாம் கொண்டு போவிய. நான் மரக்கட்டையை வெட்ட வந்தேன் வயிற்று பாட்டுக்குன்னு நீ சுட்டு போட்டு போயிடுவேன். அப்படின்னா வருமா வராது? எல்லாரும் வளமும் அவனுக்குன்னு இருந்துக்கிருவீங்க. காவிரி நதிநீர் உரிமை கன்னடம் இருக்குது, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை அவருக்கு, பாலாற்று உரிமை அவருக்கு, என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், என்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், என்னுடைய அணுவில் வெடித்தா சாவு எனக்கு, உங்களுக்கு மின்சாரம் எல்லாருக்கும், என்னுடைய மீத்தேன் என் நிலத்திலேருந்து ஈரக்குலையை பிடுங்கி பூமி தாயை இதயத்தை அறுத்து ஈரக்குலை எடுத்துகிட்டு போகிற மீத்தேனை எல்லாம் பகிர்ந்துக்கிடுவேன் பயாகேஸை. எனக்கு உன் நதி நீர் அது எனக்கு. அப்படின்னா எங்கே இருக்குது இறையாண்மை, எங்கே இருக்குது ஒருமைப்பாடு? சரி, இந்தியம் பேசுகிற கட்சி தானே உன் காங்கிரஸ், இந்தியம் பேசுகிற கட்சி தானே ஒரே தேச ஒற்றுமை இறையாண்மையெல்லாம் பேசுகிற கட்சி தானே பிஜேபி. அப்போ கர்நாடகான்னு வரும்போது மாநில கட்சியாக மாறிக்கிறியே, ஒரு சொட்டு தண்ணி தமிழன் கிடையாதுங்கிற. அப்போ எங்கே இருக்குது தேச ஒற்றுமை? சொல்லுங்க. ஒரே வரி இருக்குது, ஒரே குடும்ப அட்டை இருக்குது, ஒரே தேர்வு ஒரே இப்போ பாடத்திட்டம், ஒரே கல்விக் கொள்கைங்க, எல்லாம் ஒன்று. ஆனால் தண்ணி வராது. அப்படிங்கும்போது அப்போ அவரவர் வளம் அவரவருக்கு, ஏன்னா என் வளம் எனக்கேன்னு தானே நான் வர முடியும். இப்போ என்னது பொதுமையாக இருக்கும், உங்களுக்கு இருக்கும்னா அப்போ என்னுடைய பேரன்பும் பெருந்தன்பும் என்னுடைய நாட்டுப்பற்றும் பைத்தியகாரத்தனமாக உங்களுக்கு தோணுது, அதான ஏமாளித்தனமாக தோணுது. அதனால தான் சொல்கிறோம். நான் இப்போ இவ்வளோ அரசியல் இருக்குது பாருங்கள். என் இனம் சாகும்போது யாருமே அழலையே. அந்த இன படுகொலையில் இப்போ போராடிட்டு 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்த நீ என்னை பார்க்கணும்ல, எவ்வளோ கத்தியிருப்பேன், எவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறைக்காக இருப்பேன். 260 வழக்கு வாங்கிக்கிட்டு இந்திய நிலத்தில் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு அரசியல் கட்சிக்காரனுக்கு 260 வழக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு சொல்லுங்கள், நான் இருக்காத சிறை சொல்லுங்கள். அப்படின்னா அந்த வழி யாருக்குன்னு தெரியும். அப்போ அதனால தான் அவருக்கு சொல்கிறோம்.
நான் சந்திக்கும் போது ஐயாட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலான்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படி. ஏன்னா இந்த ஆட்டம் ஆபத்தானது. அந்த அக்கறையில் தான் நான் சொன்னேன், இது வேணாம் உங்களுக்கு. ஏன் எங்கள் அண்ணன்ட்டே சொன்னேன், கமல் அண்ணன்ட்டே நான் வீட்டில் போய் சொன்னேன், என்னது இது, அவர் நீங்கள் என்னை விட பெரியவரான, இதில் நான் தான் உங்களை விட பெரியவன், இது வேணான்னா இந்த ஆட்டம் ஆபத்தானதுன்னு. அவர் கேட்கல. நான் வந்து இப்போ வெல்லவே இல்லை. 5வது தேர்தலாக 4 தேர்தலில் தோற்று, பொது தேர்தலில் இடைத்தேர்தலில் தோற்றும் 6 மாமன்ற உறுப்பினர் தான் வென்றிருக்கோம் இது வரைக்கும். ஆனாலும் அதே உற்சாகத்தோட 5வது முறை போருக்கு போகிறேன் பாருங்க. அப்படின்னா என் கனவு பெருசு. அது ஒரே நாளில் புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் அப்படி நீங்கள் சொல்லி ஐயா நீங்கள் வேணாம்னு சொன்னோம். அது சரி. இப்போ தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆளணும், யார் வேணா வந்து வாழலாம், நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்றது உங்களுடைய அப்படின்னு என்னோட உலகம்புறா தானே இருக்கு. இல்லை நீங்கள் என்ன அப்படி தானேன்னா உலகம்புறா தானே இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ கர்நாடகா யார் ஆள்றது? காங்கிரஸ். காங்கிரஸ். இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் இருக்காங்களா, ஒரே கட்சி தானே, ஒரே கட்சி தானே. இந்த அதே ஒரே தலைமை தானே மேலே. இந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவரை கர்நாடகா முதல்வர் ஆக்குங்களேன். ஒரே கட்சி ஒரே தலைவர் இருப்பா, நம்ம கட்சி தானேப்பா, ஆக்குங்களேன். ஆக்குங்களேன் பார்ப்போம். புரியுது தம்பி, ஆக்குங்களேன். நாட்டின் பிரதமராக ஐயா மோடி ஆயிர முடியுது. குஜராத்தின் முதல்வராக இருந்தவர், அது மகாராஷ்டிராவில் முதல்வராக சொல்லுங்களேன். ஓகே, பிரதமராலேயே அங்கே வந்து அமர முடியாதுன்னு சொல்ல வரீங்க. உலகம் பூரா அதான் தம்பி நியதி. என்ன தம்பி நீங்கள் பேசுறீங்க? உலகம் பூரா உலகம் பூரா அதான் நியதி. ஓகே, நீங்க அதுக்காக தான் தனித்தனியா வீடு கட்டி போனீங்க. புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும், அதான நீதி. ஆனா எடப்பாடி தம்பி அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் ஆளுவதும். 2000-3000 ஆண்டுக்கு முன்னாடி மூதாதை சொல்லிட்டு போறான் தம்பி, நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளலுங்கிறான். நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்கடா, அதான்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறீன். இறைமகன் இயேசு உலகம் தழுவி நேசித்த இயேசுவே உன் இனம் சாராதவன்ட்ட உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதங்கிறாரு. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். உலகம் முழு எல்லாருக்குமாக அன்பு காட்டிய இறைமகனே, உன் இனம் சாராத ஒருவன்ட்ட நீ மனநலம் மண் உயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தருங்கிறாங்க வள்ளுவ பெருமகனார். அப்ப நீங்க அதுலதான் நினைக்க முடியும். நீங்க போய் யார் வேணாலும் வா, யார் வேணாலும் வா, அது தம்பி ஆனா நீங்க சொல்றது பாயிண்ட்டுக்கே வரேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழர் தான். ஏன்னா அவரை ஏன் நம்ம நாம் தமிழர் ஆதரிக்கமா இருக்குது? தமிழர்னா தமிழரா இருந்து ஆள்றாரா? தமிழ் செத்து போச்சு அதுக்காக துடிக்கிறாரா? தமிழர் உரிமைக்காக நிற்கிறாரா? திருமுருக பெருமளா தைப்பூசத்துக்கு விடுமுறையை நான் போய் கேட்டு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் விடுறாங்க. ஓகே, அப்போ அதில் நீங்கள் தமிழராக இருந்து என்ன செஞ்சு தமிழுக்கும் தமிழருக்கும் செஞ்சது என்னங்கிறதானே. நான் தமிழர்ன்றேன், நீங்கள் திராவிடங்கிறீங்க. உண்மையான திராவிட வாரிசு நான் தான்ங்கிறாரே, சொல்கிறாரா இல்லையா? அப்புறம் தமிழை எதுக்கு தம்பி திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலப்பரப்பில் இத்தனை இனங்கள் வாழுதில்லை, எந்த இனம் தன்னை திராவிடன்னு சொல்லிக்குது சொல்லுங்க? அதாவது தென்னிந்தியாவை சேர்ந்து தென்னிந்தியாவில் கேரளாவில் திராவிடம்னு அமைப்பு இருக்கா, இல்லை ஆந்திராவில் இருக்கா, இல்லை கன்னடர்கள் நாங்கள் திராவிடம். இதே சீதாராமையா நீ திராவிடம்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னது இருக்கு, வேணா எடுத்து அனுப்பிட்டா. அவர் கன்னடர், அவர் தெலுங்கர், அவர் மலையாளி, அவர் பீகாரி, அவர் குஜராத்தி, அவர் மராட்டியர், அவர் ராஜஸ்தானி, நான் தமிழன். இது எதுக்கு போட்டு குழப்பிக்கிறீங்க? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில் சேர்ந்து வாழ்கிறோம். அதனால் இந்திய நாட்டின் குடிமக்கள். என் நேஷனாலிட்டி தமிழ், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நான் இந்திய இந்தியன் நாட்டின் குடிமகன். இதில் போட்டு அவர் வந்து அப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார். அவர் தமிழராக தான் சொன்னேன். திருப்பி தமிழனாக பிறந்துட்டு எல்லாரும் தமிழன் இல்லை. தமிழுக்கும் தமிழனுக்கமாக வாழணும். தமிழ் வாழ, தமிழன் மேம்பட, தமிழன் வாழ உழைக்கணும். அதுதான் தமிழராக இருக்க முடியும். எடப்பாடி தமிழர்களுக்காக இப்போ வாழலை, அப்படி எடுத்துக்கலாமா? வாழ்ந்திருந்தா அவர் என்ன வாழ்ந்தாருன்னு சொல்லுங்க. அவர் ஏன் திராவிடம்னு கட்சி இருக்கு, திராவிடம் நான் திராவிட வாரிசுன்னு அவர் ஏன் சொல்லணும்? ஏன் பட்டம் புரட்சி தமிழன்னு போட்டுக்கிறாப்புல, ஆனால் திராவிட வாரிசுங்கிறாரு. அப்படி தமிழன்னா நான் பேசுகிறேன், தமிழை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு நான் துடிக்கிறேன்ல, அப்படி சொல்லணும்ல. கண்டிப்பாக. அப்புறம் தமிழ் பயிற்று மொழியாக வருமா? கொண்டு வருவான். நான் கொண்டு வருவேன்ல. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி. ஹிந்தி தேவைன்னா கற்றுக்கணும். என் பிள்ளை ஹிந்தி படிக்கணும், கற்றுக் கொடுப்பேன். ஃப்ரெஞ்சு படிக்கணும், கற்றுக் கொடுப்பேன். ஸ்பானிஷ்னா கற்றுக் கொடுப்பேன். ஐயா நம்ம தெலுங்கு படிச்சுக்கோயா, ஐயா நான் உருது படிச்சுக்கோ, எது வேணாலும் படிச்சுக்கோ, ஆனால் எம்மொழியும் கற்றுக்கொள், நீ வாழ. நம்மொழி தமிழ் கற்றுக்கொள், நம்ம இனம் வாழ. அதான கோட்பாடு. அப்படி வருவாரா சொல்லுங்க? அப்படி வருவாரா? தமிழன்னா அந்த கட்சியில், ஒரு கட்சியில், இந்த திராவிட கட்சி, இந்த அதிமுக திமுக, ஒரு ஒடுக்கப்பட்ட தமிழ் குடியில் ஒரு வண்ணாருக்கு, ஒரு குயவருக்கு, ஒரு நாவிதருக்கு, ஒரு பண்டாரத்துக்கு, ஒரு தச்சருக்கு சீட்டு கொடுத்துருக்கா? இல்லை கொடுத்துருக்கா இது வரைக்கும்? இல்லை இப்போ கொடுக்குமா? புரியுது. அப்புறம் சொல்கிறீங்க ஏன் நான் கொடுக்குறேன்? ஏன்னா என் ரத்தம், என் இனம் சார்ந்தவன் தாழ்ந்துருக்கிறான், அவன் நிராகரிக்கப்படுறான் அரசியலா. அப்புறம் அதுக்கு நான் அரசியல் செய்ய வர்றேன். வீழ்த்தப்பட்ட இனத்திற்கு அரசியல் இல்லாமல் அது எப்படி எழுச்சி வரும்? ஆதித்தமிழன் விடுதலை இல்லாத மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு முழக்கத்தை அமைக்கிறேன். அவன் எழுச்சி வராம, அவன் விடுதலை வராம, அவன் மேம்படாம இனம் எப்படா விடுதலை வரும்?
உங்களுக்கு ஆதி தமிழனே அடிமைப்பட்டு கிடக்கும்போது மீதி தமிழை எப்படி விடுதலை வருவான்? ஓகே ஓகே. இப்போ அந்த கோட்பாட்டில் நீங்கள் வரணும். நீங்கள் தமிழனா பிறந்துட்டா இப்போ தமிழ் பேச தெரியாது, ஆங்கிலம் கலந்து பேசுவீங்க, தாய்மொழி அழிவதை பற்றி கவலை இல்லை. சரி வந்தது, சரி விளம்பர பலகைலாம் தமிழ் வணிக நிறுவனங்கள்லாம் மாற்றிட்டீங்களா? இப்போ மாற்ற சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு மாற்றுவீங்க? எத்தனை ஆண்டுகளாக மாற்றுவீங்க? இப்போ ஆட்சி முடியும் போது திமுக சொல்லுது தமிழில் பேர் வைங்க பிள்ளைகளுக்குன்னு. இப்போ தான் பேருக்கே வந்திருக்காங்க. ஓகே ஓகே சார். இதெல்லாம் எங்களை ஒரு ஏமாற்றதா இல்லையா தம்பி? கட்டாயமா சார். தம்பி என்ன தம்பி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஒரு நொடி வேலை. இதெல்லாம் எழுதணும். ஓகே. அப்போ தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாம். நீங்கள் நான் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? வட இந்தியாவில் போனால் நல்லா ஹிந்தி பேசி வரலாம். அப்போ அவன் இங்கே வரும்போது தமிழ் படிச்சுட்டு வரணும்ல. கர்நாடகா அப்படி தானே சொல்லுது. கட்டாயமா. என் மாநிலத்துக்கு வரும்போது கன்னடம் படிச்சுட்டு வாங்குது. ஆனால் இந்த நாடு ஒரு இது சொல்லுது, யார் வேணாலும் வந்து தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிக்கலாம், எந்த மாநிலத்தோர் வேணாலும் எழுதிக்கலாம். அது தேர்வாணையமே தமிழர்களுக்காக வேலை வாய்ப்பு கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு டிஎன்பிசின்னு, தமிழ்நாடு தேர்வாணையம். அதில் யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம். அப்போ 2 வருஷத்துக்குள்ளே தமிழ் படிச்சுக்கலாம்ங்குது. வேலை கிடச்சிருச்சுன்னா ஏன் தமிழ் படிக்கிறான்? கட்டாயமா. தமிழ் படித்தா தான் வேலை கிடைக்கும்னா படிப்பான். எஸ் சார். ஆனால் இப்போது தமிழ் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு அதில் ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. யார்? எங்கே இருக்குது? அதாவது நீதிமன்றம் 20 விழுக்காடாவது தமிழில் படித்த தமிழர்கள் வேலை கொடுங்கன்னு கெஞ்சுது. மற்ற மாநிலங்களில் சட்டம் இருக்குது, 100 விழுக்காடு, 85 விழுக்காடு, 90 விழுக்காடு மண்ணின் மக்களுக்கு. அந்த கேரளானா கேரள மலையாளிகளுக்கு, கர்நாடகனா கன்னடருக்குன்னு. எங்களுக்கு அப்படி இல்லையே. பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர்களே எங்காலும் இருக்கிறது இல்லை, இசைக்கல்லூரிகளோட எங்காலும் இருக்கிறது இல்லை. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது இவங்களுக்குலாம் இந்தந்த சமூகத்துக்கெல்லாம் சீட்டு தருவாங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நாம் தமிழர் அதே போல் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் கலவையாக சீட்டு ஒதுக்கி கொடுத்துருந்தாலும் நீங்க பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலைன்னு பேசிப்பீங்க. ஓகே. நீங்க தான் பெண்ணிய உரிமைக்கே எதிரானவர்கள். எத்தனை 100 ஆண்டுகளுக்கு மேலே இதையே பேசிட்டு இருக்கிறீங்க. யார்கிட்ட இருக்குது விடுதலை? எந்த கடையில் அடமானம் வச்சிருக்கீங்களா? நாங்கள் போய் அடிச்சு உடச்சு வாங்குறோம், இல்லை மீட்டுக்கிட்டு வரேன். யார்கிட்ட இருக்குது? உங்கள் சிந்தனை அடிமையாக இருக்குது. புரியுது சார். என் தாய் தந்த விடுதலை இருக்குல்ல, கற்பப்பையிலேருந்து அவ தந்த விடுதலையெல்லாம் நானே பூமிக்கு வந்தேன். கட்டாயம். என் விடுதலையை அவ தந்தது. அப்போ நீ வந்து என்னமோ பெண்ணுக்கு விடுதலை, பெண்ணிய உரிமை, என்னையா எங்கேயோ கடையில் வச்சு அடமானம் வச்சுருக்க மாதிரியே போயிட்டு இருக்கிற. அவ உரிமையாது, அது இயல்பா இருக்கு. அதை போய் நீ தான் தடுத்தடுத்து இப்படி பேசி அதை ஏதோ குற்றம். எங்களை வரும்போது தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மை, இந்த பெண்ணிய உரிமை, பெண்ணிய அடிமை, ஏதோ நம்ம ஒரு அப்படியே சொல்லி அது ஏதோ ஒரு குற்ற உணர்வு ஆகி ஒரு தாழ்வு மனப்பான்மை தள்ளுறது. இப்போ நீங்களே இப்போ நாங்கள் 117 இடம் 117 பெண்களுக்கு ஆண்களும் கொடுக்குறோம்ல, அதை பார்த்தாவது நீங்கள் செய்யுங்களே. சிவனை போய் அவரே சரிபாதி பெண்ணுக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் நிற்கிறாரு, ஆணும் பெண்ணும் சமம்டாங்கிறாரு. ஓகே. இப்போ நீ அப்படியே தான் செய்யலை, அதை செய்யறது இல்லை. அப்போ அது பேசி பயன் இல்லை.